Hi students, good morning. இப்போ நம்ம ஸ்டார் நெக் செய்ய போறோம். ஸ்டார் நெக் பாக்ஸா துணி எடுத்துட்டு கட்டிங் பண்ணி தச்சு காட்ட போறேன் நான். இன்னைக்கு உங்களுக்கு இதுதான் கிளாஸ். நீங்க பாருங்க. வாங்க. இங்க பாருங்க. துணி இங்க பாருங்க. 13 இன்ச் உயரம். ஒரு 14 இன்ச் அகலம் வச்சிருக்கேன். ஒரு ஆவரேஜா தான். துணி எடுத்துட்டோமா? இங்க பாருங்க. நெக்குக்கு எட்ஜில் 3 இன்ச்சு அகலம். ஆவரேஜ் தான். எல்லா கழுத்தும் ஒரு இந்த அளவில் செஞ்சால் உங்களுக்கு அழகாக இருக்கும். 2.5 இன்ச்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் சின்ன கழுத்தா. இங்கே பாருங்கள், 2.5 இன்ச்சு. இது என்னது? கழுத்து ஓப்பனு 2.5 இன்ச்சு. 8 இன்ச்சு 10 இன்ச்சு வச்சுக்கலாம். 9 இன்ச்சு உயரம் வைக்கிறேன். உயரம் 9, அகலம் 2.5 வச்சுட்டு ஸ்கேலால் நம்ம ரவுண்ட் பண்ணிக்கணும். இங்கே பாருங்கள். அப்படியே டானா சைஸ் போட்டுக்கணும். ரவுண்ட் பண்ண வேணாம். டானா சைஸு போட்டாங்களா? இங்கே பாருங்கள். இப்போ இது எவ்வளோது வச்சுருக்கோம்? 9 வச்சுருக்கோம். 9ல் பாதி 4.5 இப்படி ஒரு புள்ளி வச்சுக்கணும். இந்த பாதியாக கழுத்தை பிரிச்சுக்கணும். பிரிச்சுட்டு இங்கே பாருங்கள், இதிலேருந்து இதில் ஒரு இப்படி வளைவு இங்கே ரொம்ப வரக்கூடாது. இங்கே நார்மலாக அப்படி இங்கே தான் வளையணும். இங்கே கழுத்தெல்லாம் நம்ம இணைப்போம்ல, அதனால் கொஞ்சம் இறக்கி வளையணும். இங்கேருந்து இப்படி ஒரு வளைவு. இது நீங்கள் பேப்பர் கட்டிங் ட்ரைனிங் எடுத்துகிட்டு தான் இதெல்லாம் நீங்கள் செய்யணும். சும்மா எடுத்த உடனே செய்யக்கூடாது. இங்கே பாருங்கள். அப்படி வளைச்சிக்கணும். பார்த்தீங்களா? இங்கே பாருங்கள். இப்படி ஒரு வளைவு, இப்படி ஒரு வளைவு. இந்த ஸ்டார் நெக்கை நம்ம ப்ளவுஸுக்கு, பாவாடை சட்டைக்கு, தாவணி பாவாடைக்கு, சுடிதாருக்கு எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாம். இங்கே பாருங்கள், நான் கட் பண்ணுறேன் பாருங்கள். இங்கே மார்க் பண்ணோம் இல்லைங்களா? இங்கே நிறுத்திடணும். நிறுத்திட்டு இங்கே பாருங்கள். கட் பண்ணி பொசிஷன் புரியுதா? பார்த்தீங்களா? இங்கே பாருங்கள். இப்போ இதை விரிச்சோம்னா அழகாக லுக்காக இருக்கும் பாருங்கள். ஸ்டார் நெக்கு. இது இன்னும் கொஞ்சம் உள்ளார போன மாதிரி இருக்குது. கொஞ்சம் உள்ளார போன மாதிரி. இந்த கட்டிங்க்கு உள்ளே பிரச்சனை இல்லை. ஏன்னா நெக்கு பெருசாக தான் வரும். வெட்டிட்டோம். இதுக்கு இந்த பாருங்கள், இதே சைஸில் துணி எடுத்து வச்சுருக்கேன் ஆல்ரெடி. டைம் ஆகுன்ட்டு வச்சுட்டோமா? இங்கே பாருங்கள், இந்த மடிப்போட தூக்கி இந்த பீஸை இப்படி போடணும். உங்களுக்கு வேணால் நான் ஐடியா சொல்கிறேன். 8க்கு 15 கூட பெருசாக கூட துணி வச்சுக்கோங்க. ஆவரேஜாக உங்கள் கண்ணுக்கு என்ன தெரியுதோ வச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள். இப்போ இந்த உள்ள துணி நம்ம மார்க் பண்ணணும். இந்த கழுத்துலேருந்து ஒரு 2 இன்ச்சு மார்க் பண்ணிக்கணும். பண்ணிட்டோமா? இங்கே பாருங்கள். இந்த ஓப்பன்லேருந்து ஒரு 2 இன்ச்சு பண்ணிக்கணும். கீழே உள்ள துணியில் தூக்கி போட்டோம். இங்கே பாருங்கள். இதுக்கும் அப்படியே ரவுண்டாக நம்ம இப்படி வெட்டிக்கணும், வரைஞ்சிக்கணும் ரவுண்டாக. அவ்வளோதான். இப்போ ரவுண்டாக வரைஞ்சிட்டோமா? இங்கே பாருங்கள். உள் பீஸு இப்படி இருக்கும். உள் பீஸு இதில் தூக்கி இதை வச்சு இப்படி ஓப்பன் பண்ணி இப்படி வச்சுக்கணும். வச்சு இங்கே ஒரு பின்னு, இங்கே ஒரு பின்னு போட்டுக்கிட்டு அழகாக அப்படி தைக்கணும். இப்போ நான் தைக்கிறத உங்களுக்கு காட்டுறேன். இப்போது ஒரு பீஸு தான் எடுத்துருக்கோம். இன்னும் ஒரு பீஸு வேணும். அந்த ஒயிட்டை கட் பண்ணிக்கணும்.